ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆத்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, திருவசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடொருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். அவர்கள் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்துடன் நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர் அவரிடம், நாசரேத் இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரும் அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, எருசலேமில் இருந்து எம்மாவுஸ்க்கு பயணம் செய்கின்ற 2 சீடர்களை பற்றி தான் நாம் இன்றைய நற்செய்தியில் வாசித்து கேட்டது. அன்பார்ந்தவர்களே, இந்த 2 சீடர்களும் இயேசுவின் 12 திருதூதர்களில் இருவர் அல்ல. ஒருவேளை இயேசு தனக்கு முன்பு இருவராக அனுப்பிய 72 பேரில் இருவராக இருக்கலாம். அல்லது இயேசுவின் போதனைகளை கேட்டு அவரை பின்பற்றிய சீடர்களில் இருவராக இருக்கலாம். ஆனால் அவர்களில் ஒருவரோட பேரு மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னொரு சீடனோட பேரு என்னன்னு நமக்கு தெரியாது. அவர்கள் அந்த இரண்டு சீடர்களும் அவர்களோட சொந்த ஊரான எருசலேமில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரையுள்ள எம்மாவுஸ் என்ற ஊரை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். எருசலேம் அவருக்கு ஒரு நகரம் மட்டுமல்ல, அது அவர் கடவுளை உணர்ந்த இடம், இயேசுவை முதல் முறையாக பார்த்த இடம், இயேசுவின் போதனைகளை கேட்ட இடம்,
இயேசுவின் அற்புதங்களை பார்த்த இடம். இப்படிப்பட்ட இந்த இடத்திலிருந்து ஏன் அவர்கள் வேகமாக சீக்கிரமாக எம்மாவுஸ் என்ற ஊருக்கு விலகி போகிறார்கள்? எருசலேமில் இருந்து அவர்கள் எருசலேமுக்கு விலகி போகிறார்கள். ஏன் அவர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவுஸ் என்ற ஊருக்கு விலகி போகிறார்கள்? தங்கள் தலைவராகிய இயேசுவை கொன்றதாலா, அல்லது இந்த தண்டனை தங்களுக்கும் வருமோ என்ற பயத்தாலா, அல்லது உயிர்ப்பு பற்றிய செய்தி அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் தயக்கமா? இவ மூன்றும் காரணமாக இருந்தால் கூடி அவர்களுக்கு இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதனால் தான் இயேசுவை தவறி அவர்கள் எருசலேமில் இருந்த எம்மாவுஸ் என்ற ஊரை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். அவர்கள் நம்பி அனைத்தும் இழந்து விட்டார்கள். அவர்கள் நம்பியவர்கள், பின்தொடர்ந்தவர்கள், இஸ்ராயல் மீட்பர் என்று நினைத்தவர்கள் சிலுவையில் அறியப்பட்டார்கள். அவர்களுடைய கனவுகள் உடைந்து விட்டன. அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அழிந்து விட்டன. இதனால் தான் இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவுஸ் என்ற ஊரை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதானே? நம்முடைய வாழ்வின் எருசலேமில் இருந்து எத்தனை முறைவே எம்மாவுஸ் என்ற ஊரை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம், இல்லைன்னா தப்பி ஓடுகின்றோம். இந்த இரண்டு சீடர்களுக்கும் எம்மாவு ஒரு தற்காலிக இடம் மட்டும்தான். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய தற்காலிக இடங்கள் இருக்கு. அந்த இடத்தை நோக்கி நாம் நம்முடைய வாழ்வின் எருசலேமாக இந்த சர்ச், இந்த ஆலயத்திலிருந்து நாம் தப்பி ஓடுகிறோம். நாம் தப்பி ஓடுகிறது உடலால் அல்ல, மாறாக ஆன்மீகமாக. நாம் தினமும் ஜெபிக்கிறோம், கோவிலுக்கு போகிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ மாறிவிட்டது. சில நேரங்களில் நாம் கடவுளை தவறாக புரிந்து கொள்கிறோம். நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆனால் அது நடந்து கொள்ளவே இல்லை. நாம் ஒரு ஆளை நம்பிட்டோம், ஆனால் அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டனார்கள். நாம் வெற்றி எதிர்பார்த்தோம், ஆனால் தோல்வியை சந்தித்தோம். குணமாகும் என்று நாம் நினைத்தோம், ஆனால் நோய் தொடர்ந்து கொண்டிருந்தது. நாம் வாழ்க்கை நல்லதாகும் என்று நினைத்தோம், ஆனால் தினமும் பிரச்சனைகளை நாம் சந்தித்தோம். ஸ்லோலி நாம் கடவுளிடமிருந்து விலகி எம்மாவுஸ் என்ற ஊரை நோக்கி நாமும் பயணம் செய்கின்றோம். நாம் கடவுள் மீதுள்ள நம்முடைய நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். இன்றைய நற்செய்தியில் இந்த இரண்டு சீடர்களுடைய வாழ்க்கையும் இதுதான் நம்மிடம் சொல்கிறது. அவர்கள் இயேசுவை பற்றி அவர்களுக்கு இயேசுவை பற்றி நிறைய கனவுகள் இருந்தது. இஸ்ராயல் மீட்பர் அவர்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர் உயிருடன் இறைந்து அவர்களை வழி நடத்துவார் என்று அவர்கள் நினைத்தார். ஆனால் அவர்களுடைய கனவுகள் எல்லாம் உடைந்து விட்டன. அதனால் தான் அவர்கள் எருசலேமில் இருந்து எம்மாவுஸ் என்ற ஊரை நோக்கி பயணம் செய்கின்றார்கள். ஆனால் சிலுவையில் அறியப்பட்ட இயேசு 3 நாளுக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்தார். ஆனால் அது அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் இந்த விஷயம் அறிந்தார்கள், இயேசு உயிர்த்தெழுந்ததை அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் அவர்கள் இதை நம்பவில்லை, ஏனெனில் அவர்கள் இது எதிர்பார்த்ததே இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த விஷயம் அவர்களுக்கு அறிவித்த மக்னெல்லா மரியோ மற்ற சீடர்களும் எல்லாம் அறிவித்தார்கள். ஆனால் அவர்கள் நம்பவில்லை. அதனால் தான் அவர்கள் தப்பி ஓடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம் வாழ்வின் எருசலேமில் இருந்து தப்பி ஓடுகிறோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இவர்கள் இந்த பயணம் செய்யும் போது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு இணைந்து பயணம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கண்ணுகளால் அது உணர முடியவில்லை. அவர்கள் கண்ணுகள் மறைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் சோகத்துடன் பயணிக்கும் போது அவர் கண்ணீரால் அவர்களுடைய கண்ணுகள் மறைக்கப்பட்டுள்ளது. அதனால் அவர்கள் இயேசுவை கண்டு உணரவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கலக்கம், துக்கம், வேதனை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில் கண்ணீரால் நம்முடைய கண்ணுகள் மறைக்கப்பட்டது போல அவர்களுடைய கண்ணுகள் மறைக்கப்பட்டதினால் அவர்களும் இயேசுவை கண்டு உணரவே இல்லை. நாமும் தினமும் இயேசுவை தரிசிக்கின்றோம், ஆனால் நம்மோடு கூட இணைந்து பயணம் செய்கின்ற கடவுளை நாமும் கண்டு உணரவே இல்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் அவர்களை தேடி சென்றார்கள். அவர்கள் இயேசுவை தேடி சென்றதே இல்லை. பாலைவனத்தில் இஸ்ராயல் மக்கள் பயணம் செய்யும் போது நெருப்பு தூண், மேகத்தூண் வடிவில் அவர்களோடு பயணம் செய்த அதே இறைவன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதே இறைவன்
இந்த 2 சீடர்களோடு பயணம் செய்கின்றார்கள். அதே இறைவன் நம்மோடும் பயணம் செய்கின்றார் நம்முடைய வாழ்வில். ஆனால் நம்ம அது கண்டு உணரவே இல்லை. உண்ண வேண்டாம் என்ற விளக்கப்பட்ட கனியை உண்டு முதல் பாவம் செய்த ஆதாம் ஏவாளே கடவுள் அவர்களை தேடி சென்றார்கள். ஆனால் அவர்கள் ஆதாம் ஏவாள் கடவுளை தேடி சென்றதே இல்லை. கடவுள் அவர்களை தேடி சென்றார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களை தேடி சென்றார்கள். சீடர்கள் அவர்களை தேடி சென்றது இல்லை. அதே மாதிரி கடவுளிடமிருந்து நாம் தப்பி ஓடினாலும் கடவுள் நம்மை தேடி வருகிறார், நம்மோடு கூட பயணம் செய்கின்றார். இது உணர வேண்டிய விஷயம். நாம் தினமும் கோவிலுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், பூசை பார்க்கிறோம், நற்கருணை உள்கொள்ளும். ஆனால் நாம் நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் தினமும் பயணிக்கின்ற இயேசுவை நம்மளால் கண்டு உணர முடியவே இல்லை. நம்முடைய கண்ணுகள் மறைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் கடவுளுக்கு தெரியும். சந்தோஷம், துக்கம், வேதனைகள், நோய் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். இந்த விஷயத்தில் எல்லாம் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார், கடவுள் நம்மோடு கூட பயணிக்கின்றார் என்ற விஷயம் நாம் கண்டு உணர்வோம். நாம் இப்படிதான் நினைக்கிறோம், கடவுள் என்னோடு கூட இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னோட வாழ்க்கையில் எப்பவுமே சந்தோஷம்தான் வருகிறது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, சிலுவை ஒரு இறுதி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்வின் இறுதி அல்ல. அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு. சிலுவை உயிர்ப்பின் வழி. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தரும் என்று ஆண்டவர் நம்மளோடு சொல்கிறார். இந்த எம்மாவோஸ் சீடர்கள் இயேசுவை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் அவர்களுடைய விசுவாச வாழ்வில் ஒரு மாற்றம் நடக்கின்றது. அதே மாதிரி இன்றைய நாள் நம்மளும் நம்மோடு கூட பயணிக்கின்ற இயேசுவை கண்டு உணர வேண்டும். நம்மோடு பயணிக்கின்ற இயேசுவை கண்டு உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். கடவுள் நமக்காக தினமும் நம்மோடு கூட இணைந்து நம்மோடு கூட பயணிக்கின்றார். இந்த விஷயம் நாம் உணர வேண்டும். இந்த திருப்பலியில் கடவுளோடு சேர்ந்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நம் வாழ்க்கையை கடவுளிடம் அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வரம் தேடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.